வானர குலத்தின் மாபெரும் வீரர்கள், கிஷ்கிந்தாவின் ஆணிவேர்கள், இராமாயண கதையின் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் வாலி மற்றும் சுக்ரீவன். இவர்களின் பிறப்பு சாதாரணமானதல்ல. ஒரு ஆண் தாய்க்கும் 2 வெவ்வேறு தந்தைகளுக்கும் பிறந்த இவர்கள் எப்படி பூமியில் தோன்றினார்கள்? வாலியின் தந்தை இந்திரதேவனா அல்லது சூரிய தேவனா? இது யாராலும் கற்பனை செய்ய முடியாத ஒரு தெய்வீக ரகசியம். சத்தியமாக நீங்கள் இதை எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீர்கள். இந்த மாபெரும் ரகசியத்தை முழுமையாக அறிந்து கொள்ள இந்த காணொளியை ஒரு நொடி கூட தாண்டாமல் இறுதி வரை பாருங்கள். உங்கள் இராமாயண அறிவே வியந்து போகும். சூரிய பகவானுடைய தேரை ஓட்டிச் செல்லும் பொறுப்பை ஏற்றவர் அருணன் அவர்கள். இவர் ஒரு மாபெரும் தேரோட்டி. ஒருநாள் தேவர்கள் உலகமான இந்திரலோகத்தில் பேரழகு பொருந்திய மேனகையின் அற்புதமான நடனத்தை காண வேண்டும் என்ற ஆசை இவர் மனதிற்குள் எழுந்தது. ஆனால் இந்திரலோகத்திற்குள் ஒரு ஆண் நுழைவது அவ்வளவு எளிதல்ல. எனவே ஒரு முடிவெடுத்த அருணன் அவர்கள் ஒரு அழகிய பெண்ணின் உருவத்தை எடுத்து தன் பெயரை அருணாதேவி என்று மாற்றிக்கொண்டு இந்திரலோகத்துக்குள் நுழைந்தார். தன் ஆசை தீர மேனகையின் நடனத்தை அவர் ரசித்துக் கொண்டிருந்தார். நடனம் முடிந்த பிறகு வெளியேறும் நேரத்தில் அருணாதேவியின் பேரழகில் இந்திரதேவன் அவர்கள் மயங்கிவிட்டார். தன் காதலை அருணாதேவியிடம் அவர் வெளிப்படுத்தினார். அருணன் அவர்கள் தன் உண்மை உருவத்தை சொன்னால் தண்டிக்கப்படுவோம் என்று பயந்து வேறு வழியில்லாமல் இந்திரதேவருடன் சரணடைந்தார். அதன் விளைவாக சில காலத்திலேயே ஒரு அழகிய ஆண் குழந்தையை அருணன் அவர்கள் பெற்றெடுத்தார். ஆம், இந்த குழந்தைதான் வாலி. வாலியின் தந்தை இந்திரதேவர் அவர்கள். நடனம் பார்க்க போன இடத்தில் இவ்வளவு பெரிய விளைவு ஏற்பட்டு விட்டதே என்று வருந்திய அருணன் குழந்தையை மறைத்துவிட்டு மறுநாள் வழக்கம் போல் சூரிய பகவானின் தேரை ஓட்டச் சென்றார். ஆனால் அவரது முகத்திலிருந்த வருத்தத்தை கவனித்த சூரியதேவன் அருணனை அழைத்து விசாரித்தார். நடந்த உண்மைகளை மறைக்காமல் அருணன் அவர்கள் சூரிய பகவானிடம் அனைத்தையும் விளக்கினார். இதை கேட்ட சூரியதேவர் அருணனின் பெண்ணுருவ அழகை காண ஆசைப்பட்டார். உன் எந்த அழகைக் கண்டு இந்திரன் மயங்கினார், அந்த உருவத்தை எனக்கு ஒருமுறை காட்டுவீராக என்று கேட்க, தன் தலைவரின் கட்டளையை ஏற்று அருணன் மீண்டும் அருணாதேவியாக மாறினார். உருமாறிய அருணாதேவியின் அந்த பேரழகில் சூரியதேவன் அவர்களும் காதல் வசப்பட்டார். இதன் காரணமாக இன்னும் சில நேரத்திலேயே அருணனுக்கு மற்றொரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைதான் சுக்ரீவன். சுக்ரீவனின் தந்தை சூரியதேவன் அவர்கள். தன் 2 வெவ்வேறு தந்தைகளுக்கும் பிறந்த 2 குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று அறியாமல் அருணன் அவர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தார். அருணனை சமாதானப்படுத்திய சூரியதேவன் ஒரு நல்ல உபாயத்தை கூறினார். கிஷ்கிந்தை நாட்டை ஆண்டு வரும் ஒரு வானர அரசர் குழந்தை வரம் வேண்டி தவமிருக்கிறார். இந்த 2 குழந்தைகளையும் வானரங்களாக மாற்றி அவரிடம் கொடுத்தால் அவர் அன்போடு வளர்த்து கொள்வார் என்று அருளினார். அதன்படியே இந்த 2 குழந்தைகளும் கிஷ்கிந்தையின் அரசரிடம் வானரங்களாக ஒப்படைக்கப்பட்டன. ஆம், ஒரு ஆணின் பெண்ணுருவத்திற்கு பிறந்து தந்தை இந்திரதேவர் அவர்களுக்கு வாலியாகவும் தந்தை சூரிய பகவான் அவர்களுக்கு சுக்ரீவனாகவும் பிறந்த இந்த வானரக் குழந்தைகள்தான் இராமாயணத்தின் மாவீரர்களாவார்கள். தந்தை இந்திரதேவன் மற்றும் தந்தை சூரிய பகவான் மூலம் பிறந்த வாலி சுக்ரீவனின் இந்த பிறப்பு கதை உங்களை வியக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த காணொளியில் வாலி சுக்ரீவன் பிறக்க காரணமான அருணன் ஏன் பெண்ணுருவம் எடுக்க நேரிட்டது என்ற இன்னும் ஒரு ஆழமான ரகசியத்தை நாம் பார்ப்போம். நீங்கள் தவறவிடாமல் பார்க்க விரும்பினால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். நன்றி.